அனைவருக்கும் வணக்கம். இது வெற்றி வெற்றி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மென்டார்ஷிப்பில் நம்முடைய கைடன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனல் பார்த்து 2 பேர், ஒருத்தர் வந்து நவீன், அவர் வந்து பிடபிள்யூடியில் டான்ஜெட் கோவில் வந்து ஏஇயா செலக்ட் ஆகியிருக்காரு. அவர் ஆர்டர் வாங்கிட்டார். அப்புறம் கோகிலான்னு ஒரு மேடம் வந்து நம்ம சேனல் பார்த்துருக்காங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்களும் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க. பிடபிள்யூடியில் வந்து ஏஇயா செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுவும் வந்து மிகப்பெரிய போஸ்ட். 2மே வந்து பார்த்திங்கன்னா கெசட் ஆஃபீஸர் குரூப் பி. 2மே வந்து க்ரீன் இங்க் ஹோல்டர்ஸ். ஸோ அது வந்து நம்மளுடைய கைடன்ஸில் வந்து அவங்க செலக்ட் ஆனது அப்படிங்கிறது எனக்கு மிக மிக சந்தோஷம். இதை விட இந்த நவீன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, அவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. என்னை விடவே அவர் ரொம்ப நாலேஜபிளான பர்சன். அவர் வந்து சின்ன பையன் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி மெச்சூர்டு, ஸ்பிரிச்சுவல் அண்ட் என்ன சொல்கிறது, ஹைலி நாலேஜபிள். அவர் வந்து கிரியாட்ரிக்ஸில் வந்து கோச்சிங் எடுத்திருக்காரு. அண்ட் 2017 கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்தோட ஜேர்னி. மிகப்பெரிய போராட்டம், நிறையா ஃபெயிலியர்ஸு. ஆனாலும் வந்து விடாமுயற்சி. எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் 1 மார்க் 2 மார்க்லலாம் போச்சு. 2017 ஆல்மோஸ்ட் அவர் செலக்டே ஆகிட்டார். ஆனால் அது டிஆர்பியில், ஆனால் அது கேன்சல் ஆனதுனால அவர் அதிலிருந்து வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ நிறைய போராட்டங்கள், நிறையா எக்ஸாம்ஸு. ஆனால் 7 வருஷம் வந்து அவர் வேறு எதுக்குமே போகலை. கவர்மெண்ட்டு தான் போவேன் அப்படின்னு நம்ம தீவிரமான ஒரு முடிவில் இருந்தார். பட் அதே சமயத்தில் இப்போ வந்து நேற்றுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டார். டான்ஜெட் கோவில் ஏஇயா வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நவீன் வந்து பெரிய பொசிஷனுக்கு போவீங்க. ஏன்னா யங் ஏஜ்லேயே நீங்கள் வாங்கிட்டீங்க. 7 வருஷம் போராடினாலும் உங்களோட ஏஜ் ரொம்ப சின்னது. அதனால் நீங்கள் சீஃப் இன்ஜினியர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பண்ணுங்கள், மக்களுக்கான சர்வீஸ் பண்ணுங்கள். எந்த விதமான கரப்ஷன்லையும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. மக்களுக்கு வந்து நேர்மையான முறையில் கவர்மெண்ட்டை வந்து நமக்கு மெரிட்டில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மெரிட் போஸ்ட்டை வந்து நம்ம மக்களுக்காக நம்ம பயன்படுத்தணும். மக்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும். அட் எனி காஸ்ட் வந்து வேறு ரூட்டுக்கு போகாமல் மக்களுக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து முகம் வந்து சுளிக்காமல், அவங்க வந்து ஃபோனெல்லாம் பண்ணுவாங்க, பவர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் முகம் சுளிக்காமல் உங்கள் வேலையை வந்து பணிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அடுத்து வந்து கோகிலா மேடம், அவங்க வந்துட்டு சேனல் பார்த்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறது. நான் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசினாங்க, அவங்களும் பேசினாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களும் வந்து 6-7 வருஷம் ரொம்ப போராடி ஒரு ஒரு பெண்ணாக இருந்துட்டு குழந்தைகளை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், வீட்டு வேலைகள்லாம் செய்யணும். அது மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட். அதாவது நான் வந்து வேலையை விட்டுட்டு நான் வந்து ஃபினான்சியலாக ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ப்ரெஷர் அனுபவித்தேன் படிக்கும்போது. ஆனால் அவங்க வந்து ஒரு பெண்ணாக வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி, வீட்டையும் பார்த்து, படிக்கிறதுக்கும் டைம் ஒதுக்கி, அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங். ஸோ என்னை விடவே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவர் தான். அவங்களும் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் வந்து கவர்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் ஷீ இஸ் அச்சீவ்டு. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் பொதுப்பணித்துறையில் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அதே தான். 2 பேருமே வந்து நவீன் சார் ஆகட்டும் அல்லது கோகிலா மேடம் ஆகட்டும், கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மெரிட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க. மக்கள் வந்து பணியாற்றுங்க. மக்களுக்கு வந்து எந்த விதமான பணத்தையும் வந்து மக்களோ அல்லது கான்ட்ராக்டர்ஸோ யார்கிட்ட இருந்துமே வந்து நீங்கள் வாங்காமல் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். மனமுகந்து வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். கரப்ஷன் ஃப்ரீயாக வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் நீங்களும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் 2 பேருமே. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 பேருமே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நவீன் வந்து ஒரு மோட்டிவேஷன். ஒர்க்கிங், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கேன் அச்சீவ் அப்படிங்கிறதுக்கு வந்து கோகிலா மேடம் வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நவீன் வந்துட்டு கிருஷ்ணகிரி, இன்னொருத்தர் வந்து மேடம் வந்து கோகிலா மேடம் வந்து மதுரை சேர்ந்தவங்க. ஸோ 2 பேருக்குமே பக்கத்திலேயே போஸ்டிங் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.